எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இங்கே நீட் பிஜி ப்ரிப்பரேஷனில் இருந்தப்போ வீட்டில் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டைலமா இருந்தது. ஏன்னா சில பேர் சொன்னாங்க ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தான் பெஸ்ட் அட்டெம்ப்ட், உனக்கு வர ரேங்க் வந்துருச்சுன்னா அது எடுத்துகிட்டு போயிரு, பிடிச்ச சப்ஜெக்ட்டுன்னு யோசிக்காத, காம்ப்ரமைஸ் பண்ணிவிடு. இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும் நமக்கு யூஜி முடிச்சோன்னே, எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே. பிஜி டிசைட் பண்ணுங்கிறது ஒரு 23 year oldக்கு ஒரு கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். இப்போ அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், ஆனால் அது அவன் ரேங்க்குக்கு வருமா, இல்லை அதுக்கான ஃபீஸ் அதிகமாக இருக்குமா, அதனால் அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது நிறைய கேள்விகள் அவனுக்கு வரும். இந்த டைமில் உட்காந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ட்ரெண்டை வச்சு அவனாக ஆர்டுவஸாக உட்காந்து எழுதி சரி எனக்கு இதுதான் வருங்கிறத டிசைட் பண்ணி பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி 5 years ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட வச்சு ப்ரிப்பேர்டாக உங்கள் முன்னாடியே ஸ்க்ரீனில் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து நீ செலக்ட் பண்ணு, ஒரு கிளாரிட்டி பெட்டராக கிடைக்கிறது தான் மெயின் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ ஈவன் நான் எவ்வளோ பென் அண்ட் பேப்பரில் எழுதினாலும் அந்த கிளாரிட்டி வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் பேஜஸ் டிஃபைன் பண்ணும்போது எனக்கே ஒரு டிமோட்டிவேஷன் இருக்கும். என்னடா இவ்வளோ பண்ணுறோம், இதுக்காக மெடிசன் இல்லை உனக்கு பிடிச்ச பிரான்ச் வந்துருமாங்கிற ஒரு டிமோட்டிவேஷன் வரும். பட் கிளியர் கட்டாக உனக்கு வந்து ப்ரிப்பேர்டாக முன்னாடி கொடுக்கும்போது சரி ஓகே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் வந்துச்சு, கிளாரிட்டி கிடச்சிது. இது ரெண்டாக நான் மேஜர் டிஃப்ரென்ஸாக பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு பாசிட்டிவிட்டி வந்துச்சு. ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டுக் அப் Zynadd. அதுக்கப்புறம் Zynadd பிளாட்ஃபார்ம் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல முக்கியமான விஷயம் வந்து அந்த ஓப்பன் கவுன்சிலிங் இருக்கிற ஸ்டேட்ஸில் அண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நடக்கிற அந்த டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரே கேண்டிடேட் எவ்வளோ சீட்ஸ் ஹோல்ட் பண்ணலாங்கிற அந்த பாசிபிலிட்டியை வந்து நமக்கு பிளெயினாக கொடுக்கறதுனால டிசிஷன் மேக்கிங் ஈஸி ஆகுது. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபீ ஸ்ட்ரக்சர் அண்ட் காலேஜ் ஆக்சசிபிலிட்டி வித் த அட்ரஸோட நமக்கு ஒரு என்லிஸ்டட் டேபிளாக வந்துடுறதுனால ஒரு கேண்டிடேட்டால் அவனால் எவ்வளோ ப்ராக்சிமலாக சீட் செலக்ட் பண்ணலாம், அந்த அஃபோர்டபுள் சீட் எப்படி அவனால் அவன் பேரண்ட்ஸ் கொடுக்க முடியுங்கிறத டிசைட் பண்ண முடியுது. தேர்ட் வந்து 3 கவுன்சிலிங்க்குமே வந்துட்டு உங்களுக்கு பாத்வே வேறு. ஒரு கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட் கவுன்சிலிங்கில் யூ கேன் ஹோல்ட் சீட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு கேண்டிடேட் எவ்வளோ சீட் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான், அது அடுத்த கவுன்சிலிங்கில் எப்படி மூவ் ஆகுங்கிற ப்ராபபிலிட்டி கொடுக்குறது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், லாஸ்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து க்ளீனாக கொடுக்குறதுனால அந்த ட்ரெண்டில் இந்த கட் ஆஃபுக்கு ஒரு இந்த மார்க்குக்கு என்ன சீட் வருங்கிறத அவனுக்கு ஒரு ஐடியா வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடியே கிடைக்குது ஒரு கேண்டிடேட்டுக்கு. ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆக்சசிபிலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு வெப்சைட்டாகவும் சரி, ஒரு ஆப் பேஸ்ட் பிளாட்ஃபார்மும் சரி, அவங்க யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆக்சசிபிலிட்டி டு பேரண்ட்ஸ் கொடுக்கறதுனால அது ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது Zynadd. திஸ் இஸ் டெஃபினெட்லி அன் அஃபோர்டபுள் ப்ரைஸ் Zynadd கோட் பண்ணியிருக்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஹெல்ப் வித் ரெஸ்பெக்ட் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இருக்குது. டெலகிராமில் அத்தனை சேனல்ஸ் இருக்குது. அவங்க வந்து நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போடலாம், எனக்கு வந்து AIR 2383 வந்திருக்கு, இதை வச்சுட்டு எனக்கு என்ன வரும்னு மெசேஜ் பண்ணலாம். அதுக்கு அவங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் போடுவாங்க. ஏன் ChatGPT கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு கஸ்டமைஸ்ட் பிளான், இப்போது எனக்கு வந்து AIR 2000 கிட்ட வந்திருக்கு, ஆல் இண்டியா ரேங்க் 2000 வந்திருக்கு. இந்த ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் என்ன ஸ்டேட்டஸ், இந்த வருஷம் என்ன ப்ராபிலிட்டிஸ், ஓப்பன் கோட்டாவில் எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணலாம், அந்த இன்ஸ்டியூட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி டேக்ஸ் யூர் ஹேண்ட் த்ரூ அவுட் த கவுன்சிலிங்கிறப்போ Zynaddோட பேக்கேஜ் வந்து டெஃபினெட்லி அன் அஃபோர்டபுள் பேக்கேஜ் தான் சொல்ல வரேன். அண்ட் இட்ஸ் சம்திங் மேண்டட்ரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கன்சிடர் வைல் அப்ரோச்சிங் கவுன்சிலிங்னு நான் சொல்லுவேன்.